இல்லை ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் சிங்கிளாக இருக்கணும்னு சொல்கிறதுனா இவங்க எந்த மனநிலையில் வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னும் ஒன்று இருக்குது. இன்னொன்று இவங்க கட்டுற இஎம்ஐ கூட இவங்களுக்கு ஒரு ப்ரெஷராக மாறி, ஓ நம்ம இவ்வளோ கட்டணுமோ. இருக்கு, கரெக்ட். நீ சொன்ன மாதிரி அந்த ஜென்ரேஷன் கேப்பு கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ஸுக்கு போய் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் உள்ள அந்த இடைவெளி போய் அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள இடைவெளி இப்போ அதிகமாகிடுச்சு. இன்னொரு விஷயம், இப்போ அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க எப்போ தான் கல்யாணம் பண்ணணும், தான் வந்து அவங்களுக்கான ட்ரீம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களே. அவங்களுக்கான ட்ரீம்ன்றது அவங்க கல்யாணத்தை பற்றி சொல்லலை சார். ஓகே, கல்யாணத்தை விட்டுருவோம், மற்ற விஷயங்கள். அதான் வேலையில் அவங்களுக்குன்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ராட் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தனக்கான விஷயங்கள் இப்போ வந்து எதில் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னா, கல்யாணத்துக்கு போய் ஜுவல்ஸ் வாங்க போகலான்னு கூப்பிட்டுருக்காங்க பேரண்ட்ஸ். அதில் ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே, நான் இன்னும் சம்பாதிக்கிறேன், எனக்கு என்ன வேணுன்றதை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு எப்போ அது தோணுதோ அப்போ வாங்கிக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, இவ வந்து பயங்கரமாக அது இதுன்னு ஆர்டர் பண்ணுறா, ஆன்லைனில் வருது போகுது, நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வரும்ன சம்பளத்தை அதை நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் வந்து ஜுவல்ஸாக போட்டுக்கிறோம். அப்படி இல்லைன்னா அவங்க பேரில் லோன் ஏதாவது எடுப்போம், லோன் ஏதாவது எடுத்து நம்ம வந்து ஜுவல்ஸ் வாங்கலாம், அப்போ தான் அவளுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்றது பேரண்ட்ஸ். ஸோ இங்கே தாட்ஸும் வியூஸுமே வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சொல்கிறோம்ல, இதுதான் அந்த ஜென்ரேஷன் கேப். அதாவது எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய செலவு பண்ணுறது தப்பு, பேரண்ட்ஸ் தான் அதை வந்து புரிய வைக்கணும். ஓகே, பட் அது வந்து கல்யாணம்ன்ட்டு ஒரு லாக்கை போட்டு தான் புரிய வைக்கணுன்றது கிடையாதுல்ல. கரெக்ட்.